காலையிலிருந்து தொலைபேசியில் என்னை நூற்றுக்கணக்கான பேர்கள் தொடர்பு கொண்டார்கள். இது போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான, கேவலமான, அருவருக்கத்தக்க வகையிலே என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை, சகோதரிகளை, என் பெண் குடும்பத்தாரை, எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும். ஆண் வர்க்கத்திற்கும் அதில் பங்குண்டு. நான் முன்பே பலமுறை சொல்லி இருக்கிறேன். அந்த அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும். தவறு செய்திருக்கிறார். இந்த மாநிலத்திலே திரைத்துறையும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு சமத்துவம் படைத்த இந்த தமிழகத்தில் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன். அது வன்மையாக, மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக கருதுகிறேன். அதை யார் செய்திருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது. இது போன்ற ஈனத்தனமான செயல்களில் வன்மம் பரப்புவதில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது. சுயலாபம் பெறுவதற்காகவோ எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒரு போக்கில் அப்படியெல்லாம் ஒரு சக திரை நடிகைகளை ஒரு கேவலமான முறையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோகச் செய்கிறது. இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மானமிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நமது சமுதாயத்தின் ஊடே இது போன்ற பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை, அருவருக்கத்தக்கவை, நம் சமுதாயத்தை பாதிக்கும். உரியவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.